நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? திமுகவுக்கு 40க்கு 40 மத்தியில பாஜக 400 இடங்கள் இலக்கு, 370 கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி திமுகவுக்கு 40க்கு 40 அப்படின்ற நிலவரம் இருக்கிறதா? எதிரணியில அதிமுக கூட்டணி அமைக்க தவறிவிட்டது. அதனால எதிரணி பலவீனமா இருக்குது. மூன்றாவது ஒரு அணி பாஜக தலைமையில சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைத்து அதனோடு வடக்கு பகுதியில் ஓரளவு செல்வாக்கு உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறதுனால இப்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கு? இதுல நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்றாங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது? திமுகவிற்கு 40க்கு 40 சாத்தியமா? ஏன்னா திமுக 2019 அவர்கள் தேர்தலை சந்திக்கும் போது அவர்கள் இருந்த நிலைமை, அப்போது விடுதலை சிறுத்தை, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட சில கட்சிகள், இப்போது இருக்கிற அதே கூட்டணி, அன்றும் அந்த கூட்டணி இருந்தது. அவர்களுக்கு 2019 அவர்கள் தேர்தலை சந்திக்கும் போது அப்போது அவர்களுக்கு இருந்த நிலைமை வேற, கள நிலவரம் வேறு. ஏன்னா அன்னைக்கு மோடியினுடைய எதிர்ப்பு அலை நாடு முழுவதும், அது தமிழ்நாடு முழுவதும் இருந்தது. அந்த எதிர்ப்பு அலை அது ஒரு முதன்மையான காரணம். இரண்டாவது காரணம், அன்னைக்கு அதிமுக அரசாங்கம் எடப்பாடி தலைமையிலையும் ஓபிஎஸ் தலைமையிலையும் அம்மையார் சசிகலா நடராஜன் குழப்பங்கள், டிடிவி தினகரனுடைய வெளியேற்றம், இப்படி குழப்பம், துரோகம், வஞ்சகம், சூழ்ச்சி, அனைத்து விதமான அரசியல் ஓட்டங்களும் இன்னைக்கு அதிமுக கிட்ட இருந்ததுனால மக்கள் அவர்கள் மீது ஒரு வெறுப்போடு பார்த்தார்கள். அதிமுகனா என்னடா, சே, அது அம்மா ஜெயலலிதாவோட சரியா போச்சு, இனிமே அதிமுகவே வேண்டாம் அப்படின்ற மனநிலைக்கு சில மக்கள் வர ஆரம்பித்தார்கள். அந்த சூழ்நிலையில ஐயா திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் களத்துல இறங்கி வந்ததுனால அந்த சூழ்நிலை அவருக்கு சாதகமா அமைஞ்சது. அன்னைக்கு இருந்த கள நிலவரமே வேற. அதனால அவங்க அன்னைக்கு 40க்கு 39 சீட்டுகளை பிடிக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? அதே போன்ற கூட்டணி தான், அதே நிலை தான். அதையும் தாண்டி இன்னைக்கு என்ன, ஆட்சியில் இருக்கிறோம். ஆட்சியில் இருக்கும்போது எப்போதுமே ஒரு ஆட்சியாளருக்கு சில அதிருப்திகள், மக்கள் மத்தியில் சில அதிருப்திகள் இருக்கும். என்ன செஞ்சாலும் சரிதான். குறை சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக குறை சொல்லுவார்கள். இந்த தேர்தலில் அந்த குறை சொல்லக்கூடிய அதிருப்தியான மக்கள் இருக்கவே செய்கிறார்கள். நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, உரிமை தொகை, அந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. 1,19,00,000 பேருக்கு கொடுத்தீங்க. மீதி அது கிடைக்காத மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க போய் கேன்வஸ் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல. 1000 ரூபாய் என்ன அவங்க அப்போ மட்டும் காசா அவங்க கொடுக்குறாங்க? அந்த காசு கவர்மெண்ட் காசு, அது நம்ம காசு, அவங்க வாங்கிக்கலாம், ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி கிடைக்காத மக்கள் கிடைத்த மக்களிடம் விமர்சனம் வைக்கிறாங்க, விவாதம் செய்கிறாங்க, வாதம் பண்ணுறாங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பகுதி. புதுமை பெண் திட்டம் சிறப்பான திட்டம், இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம். நம்ம நாட்டில் கல்வியை மேம்படுத்துறதுக்காக, பெண்களை அதிகமாக கல்லூரி படிக்க வைக்கிறன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட மிக அற்புதமான திட்டம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாத ஒரு திட்டம் அது கொண்டு வந்திருக்கிறீங்க. உண்மையிலே அதுக்கான பாராட்டுகள். அதை தாண்டி சத்துணவு திட்டம், இது எல்லாம் உண்டு. ஆனால் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது எப்படி பிரச்சாரம் பண்ணுறீங்க? திமுகவுடைய பிரச்சார வியூகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி செங்கல் தூக்கி கொண்டு காட்டினாரு. அது அன்னைக்கு நான் பாரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்துட்டேன் கையோட அப்படின்னு சொல்லி தூக்கி காட்டினீங்க. ஸோ குட், சூப்பர், வரவேற்கக்கூடியது தான். அன்னைக்கு அது எடுபட்டது. அதே செங்கல் இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் தூக்கிட்டு போய் காட்டிட்டு இருக்கிறீங்கன்னா அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன சரக்கு இல்லையா? உங்களுக்கு வியூகம் வைக்கிறதுக்கு ஆளே இல்லையா? எய்ம்ஸ் மருத்துவமனையை அவங்க அடிக்கல் நாட்டு போனதோட சரி, வெறும் ஒரே ஒரு செங்கல் கொண்டாந்து வச்சுட்டு போனதோட சரின்னு சொல்ல தெரியுற உங்களுக்கு, கிண்டியில் கிங்ஸ் மருத்துவமனையை ஒரே ஆண்டில் நீங்கள் கட்டி முடிச்சிங்கல்ல, அது எங்கேயாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஒரே வருஷத்தில் கட்டியிருக்கீங்க. இது ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை முதலமைச்சராக இருக்கட்டும், அல்லது மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், அல்லது உதயநிதியாக இருக்கட்டும், ஏன் அந்த சாதனையை நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க பாருங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டியிருந்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பயன்பெற்றிருப்பாங்க. நாங்கள் பாருங்க, ஒரே வருஷத்தில்
சென்னையில் ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறோம். 250 கோடியிலிருந்து 300 கோடி வரை அந்த செலவு பண்ணி ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கோம். அந்த மருத்துவமனை இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பயன்பெற்று இருக்குது. இதுவரை எங்கள்கிட்ட அந்த மருத்துவமனை மூலமாக பயன்பெற்றவர்கள் இவங்க அப்படின்னு சொல்லி யார் பேசணும்? அந்த செங்கல்ல தூக்கி காட்டிட்டு இருக்காரு, அதையே உதயா தான் பேசணும். ஆனால் அவர் எங்கே அதெல்லாம் பேசுறாரு? ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காரு, ஒரு செங்கல்ல தூக்கி கொண்டு காட்டிட்டு இருக்காரு. எத்தனை தேர்தலில் அது மக்கள் ரசிப்பாங்க சார்? ஒரு ஜோக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு டைம் தான் சார் சிரிப்பாங்க. அதே ஜோக்கை 100 முறை நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி சார் சிரிக்க முடியாது இருக்கும்? வெறுப்பு வந்துடும். உங்கள் பிரச்சாரத்தினுடைய தன்மை முழுக்க அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு பிரச்சார கட்டமைப்பையே கொஞ்சம் புதுமையாக பண்ணணும். ஒரு இடத்துல பேசுறதே இன்னொரு இடத்துல கொண்டு போகக்கூடாது. உங்களுக்கு திறமை இருக்குது. அதாவது உதயநிதிக்கெல்லாம் பயங்கர திறமை இருக்குது. ஒரு மீடியாவை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல், திறமை அவர்கிட்ட அபாரமாக இருக்குது. ஆனால் அவருடைய வியூகம் இந்த தேர்தல் நேரத்தில் அவர் கொண்டுட்டு போகிற விதம் முறையாக இல்லை. ஒரே செங்கல்ல நீங்கள் எல்லா மீட்டிங்க்கும் எடுத்துக்கொண்டு காட்டிட்டு உட்காந்துருக்கிறது, ஒரே ஃபோட்டோவை அவர் சிரிக்கிற எடப்பாடியும் பிரைம் மினிஸ்டர் சிரிக்கிற ஃபோட்டோவை ஒரே ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு காட்டிட்டு இருக்கிறது. சார் ஒரு நாள் காட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட தலைப்பு செய்தி சார், அது எல்லா சோஷியல் மீடியாவிலும் வந்துச்சு, மீடியாவில் வந்துச்சு, தீர்ந்து போச்சு. அதையே நீங்கள் தொடர்ந்து காட்டிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்றாங்க. ஸோ அந்த நிலைமையில் உங்களுடைய பிரச்சார வியூகம் ஒரு இப்போ அந்த தன்மையில் தான் இருக்குது. அதை தாண்டி மக்கள் மத்தியில் நீங்கள் வாங்க 40 தொகுதியும் உங்கள் கையில் கொடுத்துறோம் பாருங்க, திமுக விட்ட எங்களுக்கு மாற்று சதீஷனே கிடையாது, திமுக தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி கியூவில் நின்று மக்கள் உங்களுக்கு 40 கொடுக்குற நிலைமையில கையில் எடுத்து கொடுக்கக்கூடிய நிலைமைலாம் இல்லை. இன்னைக்கு 2019 கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு எதிர்ப்பாளர்கள் இருந்தது, அன்னைக்கு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் மேலே வெறுப்பு இருக்கு. உங்களை கேள்வி கேட்குறாங்க. போகிற இடங்கள்ல பூராமே ஒரு எம்எல்ஏவையும் மடக்கி வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? 3 வருஷத்துல நீங்கள் செஞ்ச மாநிலம் முழுக்க ஒரு திட்டங்களை அறிவித்து செஞ்சதுன்றது வேற. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சார்? ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிருக்காரு? இப்போ திருவள்ளூர் இருக்குன்னா திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிருக்காருன்னு அவர் கேட்குறாங்க. அவர் தான் ஓட்டு கேட்டு போறாரு. போகும்போது அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு மக்கள் கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு பக்குவம் வேணும். உங்கள்கிட்ட அந்த பக்குவம் இல்லை. வெறுப்பாக பேசுறீங்க. அதனால ஏற்படுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டினா ஓட்டு தான் மைனஸ் ஆகும். எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பொறுப்பேற்ற காலகட்டத்தில், அவர் முதலமைச்சராக வந்த காலகட்டத்திலிருந்து நடந்த அனைத்து தேர்தல்களிலும் அவர் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வந்தார். உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து தோல்வி தான். இந்த தேர்தலில் தொண்டர்கள் மத்தியில் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு, வெற்றி பெற்றே தீர வேண்டிய இடத்துல இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைக்க தவறிட்டார், கோட்டை விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சரியான ஒரு வியூகம் வகுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த தேர்தலுக்கு முன்னாடியே அவர் சரியான ஒரு பாதையில போயிருந்தாருன்னா, அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு 2 அணியா நின்று இருந்தா, திமுகவுடைய அதிமுக 2 அணியா நின்று இருந்தா, மற்ற அணிகள் எதுவும் இல்லாமல் இருந்தா இன்னைக்கு கள நிலவரம் வேற மாதிரியா இருந்திருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 15 - 20 சீட்டாவது இன்னைக்கு அதிமுக பிடிச்சிருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவற விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.